இந்த நாளிலே கர்த்தர் நம்ம கொடுத்த வார்த்தைகளுக்காக நாம் ஒரு விஷயம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து 26ஆம் அதிகாரத்தில் நாம் தியானிக்க போகிற ஒரு சத்தியம் இருக்கிறது. நாம் எல்லாரும் நம்ம அந்த பகுதியை நன்றாக கவனித்து பார்த்தால் நிச்சயமாகவே இன்றைக்கு நாம் நல்ல ஒரு அருமையான தேவனுடைய காரியத்தை உணர முடியும். இந்த 26ஆம் அதிகாரத்தில் ஈசாக்கை பற்றிய ஒரு சம்பவம் இருக்கிறது. இந்த சம்பவத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் நிச்சயமாக இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் இந்த ஈசாக்கு ஆபிரகாமின் குமாரன். அது மாத்திரமல்ல, ஆபிரகாமுக்கு 100 வயதில் பிறந்த ஒரு மகன். அவன் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஈசாக்குடனே தேவனுக்கும் ஈசாக்குக்கும் எப்படிப்பட்ட ஒரு உறவு இருந்தது, அதன் மூலமாய் அவன் அடைந்த ஆசீர்வாதம், அதன் மூலமாய் அவனுக்கு கிடைத்த சில காரியங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். 26ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களை நாம் முதல்ல வாசித்து விடுவோம். பின்பு 12ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரை தியானிக்க போகிறோம். முதல் 6 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராகுக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு முன் நான் இட்ட கட்டளை ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்பணிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் ஏமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். இந்த 6 வசனங்களிலே முதல் வசனம் ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று. பஞ்சம் வந்த உடனே ஈசாக்கு யோசித்த ஒரு காரியம், அவன் அந்த இடத்தை விட்டு வேறொரு தேசம், அதாவது எகிப்திற்கு போகலாம் என்ற ஒரு தீர்மானத்தை உடையவனாக அவன் இருந்தான். ஆனால் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி 2ஆம் வசனத்தில், நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. என்ன சொல்றாரு? சில நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தில் நம்ம சில காரியங்களை எதிர்மறையாக இருக்கும் பொழுது நம்ம என்ன யோசிப்போம்? நமக்கு சில காரியங்கள் இது செட் ஆகலை, இது பிரச்சனையாக இருக்குது, நம்ம வேறு எதையாவது தீர்மானிப்போம், யோசிப்போம். அப்படி என்று தீர்மானிக்கிற வேளையில் சில நேரங்களில் ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். அவர் சொல்லுகிறதை கவனித்து கேட்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை சரியாக புரிந்து கொள்ள முடியும். இங்கே கர்த்தர் அவனுக்கு சொல்றார், ஈசாக்குக்கு, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில். பஞ்சம் இருக்குது, ஆனால் அவர் ஒரு முடிவு எடுக்கிறார். யாரு? ஈசாக்கு ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஆனால் தேவன் ஒரு ஆலோசனை சொல்றார். சில நேரங்களில் நம்ம எடுக்கிற முடிவை விட தேவன் சொல்லுகிற ஆலோசனையே மேலானது. அதற்கு கீழ்ப்படியணும். இல்லை ஆண்டவரே, நீங்கள் சொல்கிறது என்னமோ நல்லா தான் இருக்குது, ஆனாலும் கொஞ்சம் அந்த பக்கம் அப்படி போயிருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற ஒரு எதிர்மறையான வார்த்தைகளை பேசாமல் தேவன் சொல்லுகிறதை கவனித்து கேட்க வேண்டும். இப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு ஈசாக்கின் இடத்துல? இந்த தேசத்தில் வாசம் பண்ணு. எந்த தேசத்தில்? பெலிஸ்தரின் தேசத்தில், பஞ்சம் இருக்கிற ஒரு தேசத்தில். பஞ்சம் வந்த ஒரு சூழ்நிலையில் நீ இந்த தேசத்தில் வாசம் பண்ணு சொல்லிட்டு அதோடு அவர் நிறுத்திடல.
நான் உன்னோட கூட இருந்து. இதான் ரொம்ப முக்கியம். நாம் எங்கே இருக்கிறோன்றது முக்கியம் இல்லைங்க. நாம் எங்கே இருந்தாலும் நம்மோடு தேவன் இருக்கிறாரா என்பதுதான் முக்கியம். எத்தனை பேர் புரியுது? நம்ம எங்கே இருக்கிறோன்றதே பிரச்சனை கிடையாது. நம்ம எங்கே இருந்தாலும் ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் நம்மோடு தேவன் இருந்தால் தான் நம்ம எந்த இடத்துலையும் அந்த சூழ்நிலைகளை நம்மளால் என்ன செய்ய முடியும்? சமாளிக்க முடியும், அதை மேற்கொள்ள முடியும். அப்போது ஈசாக்குக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு பண்ணுகிறார். அந்த வாக்கு எப்படி கொடுக்குறார் பாருங்க. உன்னை ஆசீர்வதிப்பேன். என்ன சொல்றாரு? நீங்களாம் சொல்லுங்க, என்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்ற விசுவாசம் எத்தனை பேருக்கு இருக்கு? இருந்தா நீங்க என்ன சொல்லணும்? நீங்க என்னோட கூட இருந்து என்னை ஆசீர்வதிங்க. அப்போ உங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் அவர். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். நான் ஏற்கனவே உன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் வாக்கு பண்ணியிருக்கிறேன். ஆகையினால் நீ என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை, நீ கலங்க வேண்டியதில்லை. உன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் வாக்கு பண்ணினவர், உனக்கும் அந்த வாக்கை நான் என்ன செய்கிறேன்? நிறைவேற்றுவேன். நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். சொல்லுங்க, நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். அப்படி சொல்ற ஆண்டவரை தான் நம்ம ஆராதிக்கிறோம். ஆமென். மறுபடியும் சொல்றாரு, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடினால். உன்னுடைய தகப்பன் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நான் என்னெல்லாம் சொன்னேனோ, என்ன விதிமுறைகளை நான் சொன்னேனோ, என் கற்பனைகளை சொன்னேனோ, என் நியமங்களை அவன் கையில் கொடுத்தேனோ, என் பிரமாணங்களை அவனுக்கு எடுத்துரைத்தேனோ, அத்தனையும் அவன் கை கொண்டான். அல்லேலூயா. இப்படி ஒரு சாட்சியை ஒரு மகனிடத்தில் தகப்பனை குறித்த சாட்சி ஆண்டவர் சொல்றார். ஆகையினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி. இதே வாக்குத்தத்தத்தை தான் யார்கிட்ட சொன்னார் ஆண்டவர்? ஆபிரகாம் சொல்றாரு, எனக்கு புள்ள இல்லை, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ வந்து வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் என்ன, உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு? இந்த ஈசாக்கினுடைய தகப்பனாகி ஆபிரகாமுக்கு அந்த வாக்கு பண்றார். அப்படிப்பட்ட வாக்கு தத்தத்தை, வார்த்தையை இதே ஈசாக்கினிடத்திலும் சொல்லுகிறார். நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி. இவரே உள்ளத்தில் ஒரு பயத்தோட எங்கேயாவது போய் பொழைச்சிக்கலாமா, எங்கேயாவது போய் வாழலாமான்னு நினைக்கிற ஒரு மனுஷங்கிட்ட வந்து ஆண்டவர் எப்படி பேசுகிறார் பாருங்க. நீங்கள் நிறைய நேரம் ஆண்டோடைய வார்த்தையை கேட்டிங்கன்னா உங்களை போல தைரியமான ஆள்கள் உலகத்திலே கிடையாது. நம்ம நிறைய நேரம் அதெல்லாம் சரியாக கவனிக்கிறது இல்லை, அதான் பிரச்சனை. நாம் போய் தேவனுடைய சமூகத்தில் நம்மை குறித்து தேவனிடத்தில் கேட்கறது இல்லை. ஆண்டவரே, என்னை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் என்ன, நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர், என்னுடைய வாழ்க்கையில் உம்முடைய காரியங்களை வெளிப்படுத்தும். நாமெல்லாம் ஏதோ இந்த உலகத்தில் ஏதோ ஒன்றை நினைத்து ஓடுகிறவர்கள் அல்ல, தெளிவான தரிசனத்தை உடையவர்களாக இருக்கிறோம். நமக்கெல்லாம் ஆண்டவர் தெளிவான வார்த்தையை தந்திருக்கிறார். சொல்லிட்டு சொல்றாரு, நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும். இது எல்லாம் அப்படியே உன்னுடைய தகப்பன் ஆபிரகாமுக்கு சொன்னதை கர்த்தர் நிறைவேற்றினார். அதை இவனுக்கு வாக்கு பண்றார். ஆமென். ஏன்னா அவர் வாக்கு மாறாத தேவன், வாக்கு மாறவே மாட்டார். இப்படி சொன்ன உடனே ஈசாக்கு என்ன பண்ணிட்டான்? அந்த கேராரிலேயே குடியிருக்கிறான். என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் வாழ்க்கையில் இருக்கணும். ஆண்டவர் என்னை எங்கே வச்சிருக்கிறாரோ, என்னை எங்கே இருக்க சொல்கிறாரோ, என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே என் வாழ்க்கையில் என்ன செய்யணும்? நான் என்ன செய்யணும்? அப்படியே அதை எடுத்துக்கொள்ளணும்.
ஒருவேளை அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக கூட இருக்கலாம். இது எப்படி ஆண்டவரே? கஷ்டம்னா நீங்கள் பார்க்காதீங்க. கர்த்தர் நிச்சயமா அவர் எல்லாவற்றையும் லகுவாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆகையினால இந்த முதல் 6 வசனங்களில் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஈசாக்குக்கு ஒரு நம்பிக்கையை தேவன் தருகிறார். என்ன தர்றாரு? நம்பிக்கையை கொடுக்கிறார். அதே நம்பிக்கை தான் உங்கள் வாழ்க்கையிலும் தந்திருக்கிறார். இந்த நம்பிக்கையோட நீங்கள் இருக்கணும். எனக்கு எதுவுமே நடக்காது, நான் செய்கிறதெல்லாம் சரியில்லை. ஏதோ 1-2 நடந்திருக்கலாம், அதுக்காக எல்லாத்தையும் அப்படியே முடிவு பண்ணிடக்கூடாது. புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஏதோ ஒரு சில காரியம் நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கலாம், நடக்காமல் போயிருக்கலாம். அது நாமளே சில நேரங்கள் நம்ம எடுத்த ஒரு தவறான முடிவாக இருக்கலாம். நம்ம ஆண்டுகிட்ட கேட்காம செஞ்சிருக்கலாம். அது எப்படியே இருக்கட்டும். ஆனால் அதனால் வாழ்க்கை முழுவதுமே நீங்கள் என்ன செய்திடக்கூடாது, எனக்கு எதுவுமே தேவன் செய்ய மாட்டார் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் இன்னைக்கு இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் உங்களை மாற்ற விரும்புகிறார். இந்த வார்த்தையை சொன்ன பின்பு ஈசாக்கு என்ன செய்தானா? கேராரிலே குடியிருக்கிறான். சரி, இப்போதான் முக்கியமான ஒரு பகுதிக்கு வர்றோம். 12ஆம் வசனத்தை வாசிங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் அந்த தேசத்தில் விதை விதைத்தான். என்ன விதைத்தானா? விதை. அவன் தன்னுடைய ஆண்டவர் சொன்னதுக்கு பிறகு என்ன செய்யறான்? தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அவ்வளோதான். இதுக்கு மேலே வேற பிளான்லாம் ஒன்றும் இல்லை. கர்த்தர் சொல்லிட்டார், அதை நான் என்ன செய்யணும்? இனிமேல் என் வாழ்க்கையில் நான் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நீங்கள் கூட சரி, கர்த்தர் சொல்லிட்டார்னா அதுக்காக காத்துருங்க. பிறகு வேதம் சொல்லுகிறது, அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால், அவன் விதை விதைத்ததினால் அந்த வருஷத்தில் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். என்னங்க? 99 கூட கிடையாது. இங்க என்ன இருக்குது? 100க்கு 100. எல்லாம் சொல்லுங்க, 100க்கு 100. எப்பவுமே நான் சொல்லுவேன், தேவன் குறைவானவர் அல்ல. எல்லாம் சொல்லுங்க, தேவன் குறைவானவர் அல்ல. கொஞ்சம் நல்லா கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். இது என்னுடைய கடந்த வாரம் என்னுடைய சிந்தனையில் ஓடிக்கிட்டே இருந்த ஒரு சப்ஜெக்ட். இது என்னன்னு தெரியல. நான் இதையே தான் நான் இந்த 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 பகுதி தான் என் மைண்டில் வந்து போயிட்டே இருந்துச்சு. அதனால தான் நான் சரி, ஆவியானவர் ஏதோ எனக்குள்ளே இதை குறித்து பேச விரும்புகிறார்னு சொல்லி தான் இந்த காரியத்தை நான் உங்கள் மத்தியில் வைக்கிறேன். அந்த வருஷத்தில் அவன் 100 மடங்கு, ஆண்டவரே ஏதாவது ஒரு 50% கொடுத்தா நல்லா இருக்குமே நினைக்கிறோமா இல்லையா? நம்ம எண்ணத்தில் என்ன இருக்கும்? கொஞ்சம் லாபம் கிடைச்சா கூட போதும். இது நம்மளுடைய மைண்டு. நம்ம மைண்டில் எப்பொழுதுமே கொஞ்சம் லாபம் கிடைச்சா கூட போதும் நினைக்கிற ஆட்கள். ஏதோ கொஞ்சம் இருந்தால் கூட போதும். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லைங்க. நிறைவாய் தருகிறவர். எல்லாம் சொல்லுங்க, நிறைவாய் தருகிறவர். அவர் கொடுத்தாருன்னா நிறைவாக தான் கொடுப்பார், எதையும் குறைவாய் கொடுக்க மாட்டார். அவர் கொடுத்தாருன்னா எப்படி இருக்கும்? நிறைவாக தான் இருக்கும். அதில் எந்த குறைவும் இருக்காது. இந்த 5 அப்பம் 2 மீனை நினைவு ஊட்டுறேன். கொடுக்கும் பொழுது ஆண்டவர் பார்த்து, எல்லாருக்கும் 2 அப்பத்துக்கு மேலே வைக்காத, 2 கொடு போதுன்னு சொன்னாரா? இல்லை. திருப்தியாக சாப்பிட்ட பின்பு எவ்வளோ சாப்பிட்றாங்களோ கொடு. இதான் ஆண்டவருடைய வார்த்தை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்னங்க? எவ்வளோ சாப்பிட்றாரோ கொடு, சாப்பிட்றாங்களோ கொடு, சாப்பிடட்டும். ஆண்டவர் விசேஷம் என்கிட்ட அப்பத்தை கொடுக்கும் பொழுது எந்த கண்டிஷனும் வைக்கல. ஆனால் இருந்தது எவ்வளோ? வெறும் 5 அப்பம் 2 மீன்கள் தான். ஆனால் 5000 பேர் திருப்தியாய் சாப்பிட்ட பின்பு 12 கூட நிறைய எடுத்தார்கள்னு வேதத்தில் வாசிக்கிறோம். அதுபோல இந்த ஈசாக்கு பஞ்ச காலத்தில் நம்மளா இருந்தால் என்ன செய்வோம்? இதெல்லாம் தப்பு, நம்ம செய்யக்கூடாது. நம்ம அதை பற்றியே நம்ம யோசிக்கக்கூடாது அப்படின்னு நினைப்போம். ஆனால் அவன் என்ன செய்தான்? அதை விதை விதைத்தான். வெறும் விதைய மாத்திரம் விதைச்சிட்டான்னு சொல்லலை. கர்த்தர் அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தார். உங்கள் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதிக்கிறாரா? நீங்கள் எப்பவுமே உங்கள் கையை பார்த்து சொல்லிக்கணும், ஆண்டவர் என்னுடைய கையின் கிரியைகளை சொல்லுங்க. கையை பார்த்து சொல்லணும், என் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதிப்பார். ஆமாம், அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான கரத்தை தான் தேவன் தந்திருக்கிறார் உங்களுக்கு. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவன் விதைகள் ஒன்றும் வீணாய் போகவில்லை, அத்தனை விதைகளும் பலன் கொடுத்தது.
அங்கேயாவது 30, 60, 100 அப்படி வருது லிஸ்ட். இங்கே 100க்கு 100னே வருது. 100 மடங்கு பலன் உங்கள் வாழ்க்கையில் வேணுமா? விரும்புகிறவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. 100 மடங்கு பலன் வேணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? முதல்ல கர்த்தர் சொல்கிறத கேட்கணும். அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யணும். அவர் உங்கள் கூட இருந்தால் தான் உங்களுக்கு ஆசீர்வாதமே. அவர் கூட இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. அவர் விட்டுட்டு போவாதீங்க தூரமாக. ஆண்டவரே நீர் எங்கள் கூட இருந்து எங்களை ஆசீர்வதிங்க. ஆகையினால கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தனால், நீங்கள் சொல்லுங்க, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் அவன் எத்தனை முறை விதைத்தானோ அத்தனை முறையும் 100 மடங்கு. அதான் முக்கியம். என்னங்க, எத்தனை முறை விதைத்தானோ அத்தனை முறையும் அவனுக்கு என்ன கொடுத்தார் ஆண்டவர். நீங்கள் கூட ஆண்டவரை நீங்கள் நம்பி எந்த காரியத்தில் இறங்குறீங்களோ அவர் சொல்லி அந்த காரியத்தில் நீங்கள் செயல்படும் பொழுது அங்கே நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். மார்த்தாள் இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு சொல்லவில்லையா? ஞாபகம் கொடுத்துறார், நான் உனக்கு சொல்லவில்லையா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? அப்ப ஆண்டவர் சொன்னதை சில நேரங்கள் நம்முடைய சிந்தனையில் வைக்கிறது இல்லை. நாம அதை அப்படியே விட்டுறோம், காத்தோட போயிடுது. ஆனா ஈசாக்கு அதை சிந்தனையில் வைத்தான். கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் சொல்ற தேசத்தில் குடியிரு, என் திட்டத்தின்படி உனக்கு ஆசீர்வாதம் உண்டு, நான் சொல்றபடி அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில் நிறைவேறும். ஏனென்றால் உன்னுடைய தகப்பன் ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தவன். நீ அதே மாதிரி இரு, நீ அந்த பாதையில் சரியாக பயணித்து வா, அப்பொழுது நான் சொல்றதெல்லாம் வாழ்க்கையில் நிறைவேறும். ஆண்டவர் கொடுக்கிற 100 மடங்கு பலன் உன் வாழ்க்கையில் வரும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கும்போது நிறைவாய் பெற்றுக் கொள்வீர்கள். அடுத்த 13ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் ஐஸ்வரனாகி ஏற்கனவே அவங்க அப்பா அவனுக்கு தனக்கு உண்டானதெல்லாம் கொடுத்தான்னு தான் வேதம் இருக்குது. ஆபிரகாமே ஒரு ஐஸ்வர்ய சம்பன்னர் தான். என்னங்க, ஏற்கனவே அவன் பணக்காரன் தான், அவன் ஐஸ்வர்யவன் தான். நீங்கள் அதுக்கு முந்தின அதிகாரங்களில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவற்றையும் தன் மகன் ஈசாக்கு கொடுத்தான். எல்லாத்தையும் கொடுத்துட்டான். அப்பா நீ தான் என் புள்ள, நீ தான் என் சுதந்திரவாளி, எடுத்துக்கோ. அப்படி கொடுத்தும் அது எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் அவனை இன்னும் என்ன செய்தார்? உயர்த்தி கொண்டே இருந்தார். ஆமென். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து, ரொம்ப முக்கியம். என்னதுங்க, வர வரன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். வர வர நீங்க அப்படியே நாளுக்கு நாள் அப்படியே கீழே டவுனா போகக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பல முறை, நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதுமே தரம் உயர்ந்துகிட்டே போகணும், தரம் தாழ்ந்து போகக்கூடாது. ஏனென்றால் அது தேவனுடைய விருப்பம் கிடையாது. உங்களை அடிக்கடி பார்க்குறவங்க கண்களை நீங்கள் ஒரு மாறுதலாகவே தெரியணும். ஆமென் சொல்லுங்க. நம்புறீங்களா? என்னங்க, உங்களை அடிக்கடி பார்க்குறேன், ஒரு வித்தியாசமாகவே இருக்கிறீங்க. நான் வித்தியாசம் இல்லைங்க, என்னை வித்தியாசப்படுத்துகிறவர் இருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. அவர் தான் எல்லாத்தையும் செய்கிறாரு. நான் அவர் கையில் இருக்கிற ஒரு பாத்திரம், அவ்வளவுதான். என்னை எடுத்து அவர் சித்தத்தின்படி வணைந்து அவர் இஷ்டத்தின்படி என்ன செய்கிறாரு? இந்த உலகத்தில் என்னை ஒரு சாட்சியாக நிறுத்துறாரு. தேவனுக்குன்னு சில சாட்சிகள் உண்டு, அது வேற யாரும் நம்ம தான். ஆமென். ரொம்ப கீழே கடந்த நம்மளை தான் தூக்கி எடுக்கிறாராம். இந்த ஈசாக்கு அவன் வீட்டில் 2ஆவதா பிறந்தவன். முதல் இஸ்மவேல் 2ஆவதா பிறந்தவன். நிறைய நீங்கள் அடிப்படையாக பார்க்கும் பொழுது ஆண்டவர் ரொம்ப சும்மா கிடக்கிற ஒன்றை எடுத்து தான் தனக்காகவே பயன்படுத்துகிறார். ஆமென். ரொம்ப வேஸ்டேஜாக கிடக்கிற நம்மளெல்லாம் என்ன கருத்தா, நான் ரொம்ப வேஸ்டேஜாக இருந்தவன் தான் எங்கள் குடும்பத்தில். அப்படிலாம் ஆண்டவர் எடுத்து அவர் கரத்தில் கிருபையா என்ன செய்தார்? பயன்படுத்துகிறார். மற்ற நம்ம சில நேரங்களில் நம்ம அப்படி தான் உலகத்தில் கடந்தோம், நம்ம அப்படி தான் இருந்தோம். பாருங்கள், எங்கேயாவது போய் பொழைச்சிக்கலாமா, எப்படியாவது வாழலாமான்னு நினைக்கிற அந்த உலகத்தில் நான் சொல்கிற மாதிரி நீ செய், நீ பிழைப்பாய், நீ உன்னை வாழ வைப்பேன்னு சொல்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரே. ஆமென். அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். என்னங்க, எல்லாம் சொல்லுங்க, மகா பெரியவனானான். ஆமாம், நம்ம சிலதில் நம்ம முயற்சி பண்ணுற பெரியவங்களை ஆயிடலாமான்னு ஆக முடியாது. கர்த்தர் தான் உங்களை பெரிய ஆளாக மாற்றுவார். அவர் மாற்றிட்டாருன்னா உங்களை யாரும்
சிறிய ஆளாக மாற்ற முடியாது உங்களை. அவர் பெரிய ஆளாக உங்களை மாற்றிட்டாருன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க? நல்லா வர வர எல்லாம் நான் சத்தமாக சொல்லுங்கள், வர வர விருத்தி அடைந்து. இதெல்லாம் ஒன்றுமே எனக்கே கேட்கல. அதான் சொல்கிறேன், எனக்கே கேட்க மாட்டேங்குது. என்னங்க மறுபடியும் சொல்லுங்கள், வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். சும்மா பெரியவனானான்ட்டு எழுதிட்டு போயிருக்கலாமே, ஆனால் மகா பெரியவனானான். அதானே? அடுத்த வசனம் பாருங்க. அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் அவனிடத்தில் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு. இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இப்போ பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே கிடையாது. புரியுதுங்களா? நீங்க எப்போ ஒரு பக்கம் டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்கிறீங்களா, இன்னொரு பக்கம் பிசாசு எரிச்சல் ஆகிட்டே இருப்பான். புரியுதுங்களா? ஒரு பக்கம் யாருக்கு எரிச்சல் வரும்? பிசாசுக்கு எரிச்சல் வந்துக்கிட்டே இருக்கும். நீ சந்தோஷமா இருக்கக்கூடாதே, நீ சிரிக்கக்கூடாதே, நீ ஆண்டவருக்குள்ள நல்லா இருந்துடக்கூடாதே, நீ கர்த்தர் காரியத்தில் முன்னேறி போகக்கூடாதே, அப்படி என்ற ஒரு விதமான பொறாமையோடு பிசாசு என்ன பண்ணுவான்? உன் வாழ்க்கையில் குறுக்கிடுவான். அதுதான் ஈசாக்கின் வாழ்க்கையில் நடந்தது. அதனால் நீங்கள் பயந்துடக்கூடாது. பிசாசு குறுக்கிட்டான் பிரதர், என்னன்னு தெரில, ஒரே வர வர இப்போல்லாம் முன்னெல்லாம் நல்ல கனவாக வரும், இப்போல்லாம் என்னன்னு தெரில கெட்ட கனவாகவே வருது. கெட்ட கனவுகள்லாம் பயப்படுற ஆளுங்க நம்ம மட்டும்தான். கனவுக்கே பயந்துட்டு தவிச்சு முகமெல்லாம் வெளிரி போய் ஒரு மாதிரி இருக்கும். அப்படியே என்னங்க என்ன சிஸ்டர் இப்படி இருக்கீங்க? என்னன்னு தெரில, ஏன் ரொம்ப நாளாகவே எனக்கு ஒரு கனவே ஒரு மாதிரி வருது. அது பிசாசினுடைய குறுக்கீடு. நீ நல்லா உன்னை ஆண்டவருக்கு நல்ல ஒரு க்ரோத்னஸ் பண்ணும் பொழுது, நீ நல்லா வளரும் பொழுது, கர்த்தர் உன்னை உயர்த்தி கொண்டே வரும் பொழுது, அவர் கரத்தில் உன்னை ஏந்தும் பொழுது, அவர் தயவில் நிற்க வைக்கும் பொழுது ஒரு எரிச்சலின் ஆவி வரும், ஒரு பொறாமை ஆவி வரும். அது வந்து என்ன செய்யும்? என்ன செய்துன்னு பாருங்க 15ஆம் வசனத்துல. அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். பாத்தீங்களா? ஆபிரகாமினுடைய நாட்கள்ல அவன் வேலைக்காரர் வெட்டி வச்ச துறவுகளை தான் இப்ப ஈசாக்கு வச்சிட்டு இருக்கிறாரு. இப்ப முதல் எதை க்ளோஸ் பண்ணணும்? துறவுகளை மூடு. ஏன்னா அவன் விதைக்கிற தண்ணி எங்கிருந்து கிடைக்குது? துறவுல இருந்து. அவனுடைய விதைகளுக்கு தண்ணீர் எங்கேருந்து எடுக்கிறான்? முதல்ல அடிப்படையே நம்ம அசைச்சிட்டோம்னா என்ன பண்ணலாம்? பிசாசு அப்படிதான் திட்டம் போடுவோம். அடிப்படையே எங்கே இருக்குது? உன் பலவீனம். உங்கள் பலவீனத்தை வந்து அடிக்கடி வெளியில் சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னாவே அதை பிசாசு கேட்டான்னா, ஓ உன் ஆணி வேறு இங்கே தான் இருக்குதா, உன் பிரச்சனை இங்கே தான் இருக்குதா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவான். நிறைய நேரம் நம்ம வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது. நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம்? நம்ம குறித்தே நம்மளை எப்போ பார்த்தாலும் ஒரு பலவீனமான காரியங்களை பற்றியே பேசுகிறோம். அது இருந்தாலும் அதை பெருசாக பேச வேண்டிய அவசியம் இல்லைன்ற நான். ஏன்னா இப்போ நம்ம தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம். சரி, அந்த துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பிட்டு மூடிட்டு என்ன சொல்றாங்க அவனை பார்த்து? அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானா என்றான். பாத்தீங்களா? நாங்களே இங்க கஷ்டப்பட்டு இருக்கிறோம் பஞ்சத்துல, சரியான ஒரு வளர்ச்சி இல்லாம, ஆனா நீ மாத்திரம் எங்களை விட பலத்தவனா இருக்கிய. கர்த்தர் உங்களை பலத்தவங்களா மாத்துவார். பலத்தவனா. சின்னவன் 1000 சொல்லுங்க. சொன்னங்கன்னா டக்குன்னு எல்லாம் சேர்ந்து சொல்லிடணும். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். சின்னவன் சிறியவன் என்ன அர்த்தம் தெரியுமா? அது பிறப்புலன்னு கூட நீங்கள் எடுத்துக்கிறீங்களா தெரியல, அது அனுபவத்தில் ரொம்ப மோசமாக ஒன்றும் தெரியாமல் என்ன அந்த மாதிரி இருக்கிற ஆட்களை ரொம்ப ஒரு பெரிய ஞானம், அறிவு, திறமை, சிலர்லாம் அறிவு திறமையில் உலகத்தில் முன்னேறிடுவாங்க. அவங்கள விடுங்க, அவங்களாம் பெரிய ஆளுங்க. நம்ம அவங்க வழியெல்லாம் போக முடியாது, அவங்களோட ஈடாக கூட நம்ம போக முடியாது. அவங்க அறிவு, அவங்க திறமை, அவங்க டேலண்ட்டு, அந்த ரூட்டில் போகிறவங்களை பற்றி கவலைப்படக்கூடாது. நம்ம ரூட்டு வந்து தேவனுடைய ஞானத்தில், கிருபையில், தயவில் போகணும். அல்லேலூயா. ஆமாம், நம்ம ரூட்டு வந்து இவர் சொல்கிற மாதிரி போனால்
இது போன்ற குறுக்கீடுகள் மத்தியில் உங்களை எப்படி நடத்துகிறாருன்றது தான் முக்கியம். இப்போ நாங்கள் ஈசாக்குடைய வாழ்க்கையை மாத்திரம் பேசல, நம்ம வாழ்க்கையும் பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கும், நடந்திருக்குது. நடக்கலைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நடந்திருக்கும். உங்களை திடீர்னு ரொம்ப உங்களை ஏதாவது பிரச்சனை பண்ணி உங்களை என்ன பண்ணுவாங்க, உங்களை ஏதோ ஒரு விதமாக உங்களுடைய மைண்டை டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க. அப்போ தான் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். இது ஏதோ பிசாசு என் வாழ்க்கையில் குறுக்க வந்திருக்கிறான், என் வளர்ச்சிக்கு விரோதமா, எனக்கும் தேவனுக்குள்ள உறவுக்கு விரோதமா, தேவன் எனக்கு வாக்கு பண்ணிட்டார், அதை செய்வதற்கு அவர் எனக்காக காரியங்களை செய்யும் பொழுது எனக்கு எதிரான சில காரியங்கள் வரத்தான் செய்யுது. ஆனால் அதனால் மனம் தளர்ந்துடக்கூடாது. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, எப்பா நீ இங்கேருந்து போயிடு. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார், இந்த தேசத்தில் நீ குடியிரு. ஆனால் ஈசாக்கு என்ன செய்கிறான், அப்பொழுது ஈசாக்கு அவ்விடமிட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்தது. இப்போ அவன் என்ன செய்யிட்டான், ஒரு பள்ளத்தாக்கான இடத்துக்கு போயிட்டான். நீ ஒருவேளை ரொம்ப பள்ளத்தாக்குன்னு என்ன தெரியுங்களா, டவுன் பிளேஸ். நீ எங்கே போனாலும் ஆண்டவர் சொன்னதும் வாழ்க்கையில் நிறைவேறும். ரொம்ப ஒரு டவுனான ஏரியாவுக்கு போயிட்டான். ரொம்ப ஒரு வசதி இல்லாத இடம் அது. பள்ளத்தாக்குனா எப்படி இருக்கும், ரொம்ப சரிவாக இருக்கும். ஒன்றும் அங்கே பெருசளவில் அங்கே நீங்கள் இந்த இதெல்லாம் பாருங்கள், டிஸ்கவரி சேனல் அதெல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்களே. நீங்கள் பார்க்கறதெல்லாம் சன் டிவி, விஜய் டிவி அதானே பார்க்குறீங்க அடிக்கடி. நம்ம வீட்டில் முதல் வர்ற சேனல் அதான் வரும். அதே டிஸ்கவரிலாம் பாருங்கள், நிறைய பைபிள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் அதில் வருது. நேஷ்னல் ஜியோகிராஃபி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அறிவுபூர்வமான விஷயங்கள்லாம் அதில் காட்டுவாங்க. புரியுதுங்களா நான் சொல்கிறது? அது மாதிரி பள்ளத்தாக்கெல்லாம் காட்டுவாங்க பாருங்கள், ரொம்ப டவுனாக இருக்கும், ரொம்ப தாழ்ந்த இடம். இவங்களை இப்படி தொல்லை பண்ணுறானுங்களேன்னு ஈசாக்கு என்ன பண்ணிட்டாரு, கூடாரத்தை பெயர்த்துக்கிட்டு ஆடு மாடெல்லாம் கூட்டிக்கிட்டு வேலைக்காரெல்லாம் கூட்டி எங்கே போயிட்டாரு, பள்ளத்தாக்கில் போய் கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்தான். தன் தகப்பனாகிய ஆபிரகாம் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பேர்களின்படியே அவைகளுக்கு பேரிட்டான். இவன் என்ன செய்யறான், மூடி போட்ட துறவுகளை மறுபடியும் தோண்டுகிறான். சோர்ந்து போல, நாம சோர்ந்து போக கூடாது. அல்லேலூயா. ஏதோ என் வாழ்க்கையில சில காரியம் தடையா இருக்குது, அதனால நான் அப்படியே இருந்துருவேன், அப்படியே தான் என் வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் என்ன செய்திடக்கூடாது, நின்றக்கூடாது. ஆனால் பெலிஸ்தர் மூடின துறவுகளை ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டது. ஆனால் அவன் வளர்ச்சியை தடுக்கிறதற்கு அவர்கள் செய்த அந்த தந்திரத்தை எல்லாம் மறுபடியும் என்ன செய்கிறான், இவன் முறியடித்து மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு என்ன பேர் வச்சானோ அதை பேரே அந்த அந்த துறவுகளுக்கு அவன் என்ன செய்யறான், அதே பேரை மறுபடியும் வைத்து ஈசாக்குடைய வேலைக்காரர் வெட்டி மறுபடியும் அவன் என்ன செய்யறான், பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். அவன் புதிதான சில சுரக்கும் நீரூற்றுகளை கண்டார்கள். உங்க வாழ்க்கையில கூட ஆண்டவர் புதிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீங்க என்ன செய்யணும், ஆண்டவர் எனக்கு சொன்னதுதான் என் வாழ்க்கையில நிறைவேறும். நடுவில் வரக்கூடிய தடைகள் பிரச்சனைகள் இந்த காரியங்களை ரொம்ப பெருசுப்படுத்திக்கிட்டு நடக்க வேண்டியதான் விட்டுறாதீங்க. நடக்க வேண்டிய காரியத்தை முதல்ல நடத்துங்க. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கரங்களை ஊற்றி சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாம் உற்சாகமாக இருக்கிறீங்களா? நம்ம நடக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நடக்க வேண்டிய காரியத்தை கவனிக்கணும். நிறைய நேரம் அதை பார்க்கறதில்ல பாருங்க. நம்ம எப்போ பார்த்தாலும் இந்த பழைய கதையே ரொம்ப பேசி, அதுக்கு பேர் புதிய ஏற்பாட்டில் ஒரு அருமையான வசனம் புளித்தம்மா. என்னதுங்க? ஆமாம், புளித்தம்மா மாதிரி பேசக்கூடாது. ஏனென்றால் அது புறம்பே கழித்து போட வேண்டியது. அதெல்லாம் வேண்டாம். ரொம்ப ஓல்டு ஸ்டோரியெல்லாம் ரொம்ப இப்போ பழங்கதையெல்லாம் இப்போ ரொம்ப ஒன்றுத்துக்கு உதவா அதெல்லாம் தூக்கி பேசிட்டு உட்காந்து புரோஜனமற்ற விஷயங்களை யோசிக்கக்கூடாது. பாருங்க, அவன் எவ்வளோ அழகாக செய்கிறான் பாருங்க. அவன் வேலைக்காரரை அனுப்பி மறுபடியும் என்ன செய்கிறான், துறவுகளை வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்று. அப்போ ஈசாக்குனுடைய வாழ்க்கையில் தேவன் இருந்ததுனால அவனுடைய காரியங்கள் எப்படி இருந்துச்சு, ஆசீர்வாதமாக இருந்தது. இப்போ என்ன நடக்குது பாருங்க, அந்த சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள்.
கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி கேராரூர் மெய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார். அந்த ஈசாக்குடைய மெய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோடே வாக்குவாதம் அவர்கள் தன்னோடே வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக் என்று பெயரிட்டான். இப்பொழுது ஏசேக்கு என்று பெயரிட்டான். ஏசேக்கு என்றால் சர்ச்சைக்குரிய இடம். என்னது சர்ச்சை? சர்ச்சைனா அங்கே ஒரு சமாதானம் இல்லை, பிரச்சனை. நம்ம வாழ்க்கையில் சில நேரம், இந்த விண்டோ கொஞ்சம் மூடுங்க, சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் சர்ச்சைக்குரிய சில காரியங்கள் வரலாம். சர்ச்சை. ஏசேக்கு, எல்லாம் சொல்லுங்க ஏசேக்கு. இவர்களுடைய வேலைக்காரர் வெட்டின அந்த சுரக்கும் நீரூற்றுகளை அவங்க என்ன சொல்றாங்களா, எங்களுது அது. வாக்குவாதம். அதற்கு ஈசாக்கு வைத்த பேர் என்னது, ஏசேக்கு. அப்படி என்றால் சர்ச்சை. எல்லாம் சொல்லுங்க. சில நேரங்களில் நமக்கு ஏதாவது ஒரு திடீர்னு சர்ச்சைகள் உண்டாகும். ஆனால் கலங்கக்கூடாது, தைரியமா இருக்கணும். 21ஆம் வசனத்தை பாருங்க. வேறொரு துறவை வெட்டினார்கள். இப்பொழுது வேறொரு துறவை வெட்டினார்கள். அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். இப்ப அதற்கு இன்னொரு பேர் இடுறான். என்னது, சித்னா. முதல் துறவுக்கு என்ன பேர் வைக்கிறான், ஏசேக்கு. அது சர்ச்சைக்குரிய பகுதி. இன்னொரு துறை வெட்டுறாங்க, அதற்கும் வாக்குவாதம். அதற்கும் என்ன பேர் வைக்கிறான், வேறொரு பேர் சித்னா. சித்னா என்றால் ஒரு வெறுக்கப்பட வேண்டிய இடம். உன் வாழ்க்கையில் சர்ச்சைக்குரிய காரியங்கள், வெறுக்கப்படக்கூடிய காரியங்கள்லாம் சில நேரத்தில் வரும். அதனால உன் வாழ்க்கை வெறுமனி எண்ணிடக்கூடாது, தேவன் உன்னோடு இல்லைன்னு நினச்சிடக்கூடாது. சிலது வந்து ஏசேக்கா இருக்கும், விட்டுரு. சிலது சித்னாவா இருக்கும், விட்டுரு. சிலது நமக்கு அப்படிதான் ப்ராப்ளமாக தான் இருக்கும். சில காரியம் ஆரம்பம் நல்லா இருக்கும். நாங்கள் கூட ஊழியத்தில் எல்லாம் நிறைய பார்த்தோம். அப்படியே போகும்போது பயங்கர வரவேற்பெல்லாம் எங்களுக்கு இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் ஆன உடனே அவங்களே எங்களை துரத்தி அடிக்கிறதுக்கு பெரிய ஆளாக நிற்பாங்க. நான் நடந்த உண்மையை சொல்கிறேன். அது போன்ற ஏசேக்கு சித்துனால நிறைய உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் சோர்ந்துடக்கூடாது. எல்லாம் சொல்லுங்க, நான் சோர்ந்து போக மாட்டேன். நல்ல கைகளை உயர்த்தி, நல்ல எல்லாரும் கையை உயர்த்தின கை தான் இருக்குதே. ஆமாம், நல்ல கையை உயர்த்தி, நான் சோர்ந்து போக மாட்டேன். அல்லேலூயா. ஏனென்றால் சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை அளித்து என்ன பண்றார், அவனை இன்னும் எழும்பி நிற்க பண்ணுகிறார், பலன் கொடுக்கிறார். கர்த்தர் பலன் கொடுக்கிறார். இந்த காரியத்தில் ஈசாக்குக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்த பொழுதும் அவன் என்ன செய்யறான், அதை கடந்து போய்கிட்டே இருக்கிறான். கடந்து போங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதையே நினச்சி பேசிகிட்டு இருக்காதீங்க. ஐயோ, என் வாழ்க்கையில் ஏசேக்கு வந்து விட்டது, என் வாழ்க்கையில் சித்தனா வந்து விட்டது, ஏசேக்கு சித்தனா, ஏசேக்கு சித்தனான்னு இதையே சொல்லாமல் அங்க பாருங்க 22ஆம் வசனத்துல, பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினார்கள். வாக்குவாதம் பண்ணவில்லை. எல்லாம் சொல்லுங்க, வாக்குவாதம் பண்ணவில்லை. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை ஆமென் சொல்லுங்க தைரியமா, நல்ல சந்தோஷமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, நல்ல சந்தோஷமா சொல்லணும். இப்பொழுது அங்க என்ன இல்லை, வாக்குவாதம் இல்லை, பிரச்சனை இல்லை, எதுவும் இல்லை. அப்பொழுது அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், இப்ப ஈசாக்கு சொல்றத கவனிங்க, அவன் நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன உண்டாக்கினாரு? நீ கடந்து வரக்கூடிய சில காரியங்கள் ஏசேக்கு சித்னா போல் இருந்தாலும் சில இடங்களிலே கர்த்தர் உன்னை நடத்தும் பொழுது நீ சோர்ந்து போகாமல், ஆண்டவர் சொன்னார் இல்லையா 3ஆம் வசனம், அதாவது 3, 4, 5 வசனங்கள்ல, நான் உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன், உன் தகப்பனுக்கு கொடுத்த வாக்குறுதி உனக்கும் தருகிறேன், அவனுக்கு என்ன சொன்ன அதே உனக்கு சொல்லுகிறேன், அதையும் உன் மூலமாய்த்தான் நிறைவேற்ற போகிறேன் சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை மனதில் வைத்து பிடித்து கொண்டு என்ன செய்கிறாரு, அவர் அந்த இடத்த சோர்ந்து போகாமல் கொஞ்சம் கொஞ்சம் இடம் பெயர்ந்து போய் என்ன செய்கிறாரு, இப்போ ஒரு துறவை வெட்டி அதற்கு ஒரு பேரிடுறான். அவன் கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். ரெகபோத் என்றால்
விஸ்தாரம். எல்லாம் சொல்லுங்க, நல்லா சத்தமா சொல்லுங்க. என்னது? என் காதுல விழலையே. உன் வாழ்க்கையில விஸ்தாரம் வரும். நம்புறவங்கலாம் ஒரு ஆமேன் சொல்லுங்க. நீங்க ஏதோ ஏசேக்க பார்த்தே உட்காந்துடுறீங்க. ஆண்டவரு ஏசேக்க பார்த்துட்டு சித்தனாவை பார்த்துட்டு அவ்வளோதான் என் லைஃப் முடிஞ்சு போச்சு. இல்லைங்க, விஸ்தாரம் ஒன்று உண்டு. ஆமென். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே என் தஞ்சமானீர். நான் நெருக்கப்படுகிற நாளிலே என்னை விசாலத்தில் கொண்டு வந்தார். ஆமென் சொல்லுங்க. நல்லா நெருக்கம் வந்துச்சுன்னா கூட கவலைப்படக்கூடாது. அவர்கள் மூடுகிறவர்கள், நீ திறக்கணும். நீ மறுபடியும் உண்டாக்கணும். அவர்களை அழிக்கிறவர்கள், நீ உண்டாக்குகிறவன். ஆமென் சொல்லுங்க. நீ உண்டாக்கணும். நீ தேவனுடைய கிருபை உனக்குள்ள இருக்குது. தேவனுடைய தயவு உன்னலுக்கு. நீ என்ன செய்யணும்? ஈசாக்கை போல எழும்பி வெட்டு துறவ. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஜெயத்தை தருவார். அவர் நம்பிக்கையின் தேவன். அவர் கைவிட மாட்டார்னு சொல்லினீங்கன்னா நீங்க எதை காண்பீர்கள்? ரெகபோத்தை காண்பீர்கள். ரெகபோத் என்றால் விஸ்தாரமான ஒரு இடம். விஸ்தாரம், நல்ல விசாலம். தேவன் உன் விசாலத்தை காண செய்வார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. குறுக்கீடுகள் வரும், பிரச்சனைகள் வரும், ஏதாவது தகராறு வரும். இதெல்லாம் கண்டு ஒன்று ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீ சோர்ந்து இருந்து உடனே உட்காந்து ஒரு ஜெபம் இல்லை, ஒரு வேத வாசிப்பு இல்லை, ஆண்டவரை கூப்பிடுறது இல்லை, ஆண்டவர்கிட்ட எந்த ஒரு ஐக்கியமும் இல்லை, அப்படியே ஒடுங்கி எங்கேயோ ஒரு கிடங்கன்னா அப்படியே தான் உன்னை பிசாசு போட்டு ஒடுக்கி உன்னை ஒன்றுமில்லாம ஆக்கிடுவான். நீ ஈசாக்கை போல வரணும். நான் ஏசேக்கை தாண்டுவேன், சித்னாவை தாண்டுவேன், ரெகோபோத்தை காண்பேன், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நீ விசுவாசித்தா, நீ ஈசாக்கை போல செயல்பட்டா காரியம் வாய்க்கும். செயல்படுங்கள்ன்ற நான். செயல்படுங்க, தைரியமா இருங்க. ஆமென். வேலை போனா என்ன? கர்த்தர் நம்ம கூட இல்லையா? வேலை போனா என்னங்க? உன்னை ஆண்டவர் ஒரு எஜமானா மாத்துவார். உன்னை ஆண்டவர் ஒரு உயர்ந்த இடத்துல வைப்பாரு. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் அவ்வளோ நல்லவருங்க. உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமாம், அவங்க வாக்குவாதம் பண்ணிட்டாங்க, அதனால எனக்கு எதுவுமே கிடையாது, கர்த்தர் ஒருவேளை என்னை மறந்துட்டார், அப்படியெல்லாம் இல்லை. நீ ரெகபோத்தை காண்பாய். அது விஸ்தாரம், விசாலம். அல்லேலூயா. 24ஆம் வசனம் பாருங்க. அன்று ராத்திரியிலே அவனுக்கு தரிசனமாகி, மறுபடியும் தரிசனம் ஆவறாரு. நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமினுடைய தேவன். பயப்படாதே. ஒரு ஆமென் சொல்லுங்க எல்லாரும். எல்லா கரங்களும் சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கர்த்தர் என்னோட இருக்கிற, நான் பயப்பட மாட்டேன். நான் பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். துறவைத்தான் வெட்டுறாங்க பாருங்க. இது என்ன, எது அடையாளம் தெரியுமா? விசுவாசத்தை தோன்றது, விசுவாசத்தை பெருக பண்றது. துறவுகளை வெட்டு. ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் அப்படியே மௌனமாக உட்காந்துக்கிட்டு ஒன்றும் என் வாழ்க்கையில் நடக்கலை பார்க்கலாம். ஆண்டவர் அரிசி தான் கொடுப்பாரு, அதை சாப்பாடாக்கி சாப்பிட வேண்டியது உன் வேலை. ஆண்டவர் சோறாக்கியும் வாயில் போட மாட்டார். நிறைய பேர் விசுவாசம் இப்படி இருக்குது. நம்ம என்ன பண்ணுறது? என்ன பிரதர், ஆண்டவர் இதை சாப்பாடு கொடுப்பாரு, நீங்களே கொடுத்துருக்கிறார், அரிசியை கொடுத்துருக்கிறார், எடுத்துகிட்டு போய் சமைச்சு சாப்பிடு. காய்கறி கொடுத்துருக்கிறார், எடுத்து போய் நல்லா அருமையாக அதை குழம்பு வச்சு சாப்பிடு. ஆண்டவர் கொடுத்தது மூலப்பொருள், அதை உருவாக்க வேண்டியது உன் பொருள், உன்னுடைய காரியம். அதை மூலப்பொருள் உன்னால் உண்டாக்க முடியாது. அரிசியை உன்னால் உண்டாக்க முடியுமா? உண்டாக்க முடியாத அவர் உண்டாக்கி தந்துட்டாரு. செய்ய முடியாத அவர் செஞ்சிட்டாரு. செய்யக்கூடிய நீ செய். நீ அதை கூட செய்யாத சோம்பேறியா உட்காந்துக்கிட்டு ஆண்டவரை பார்த்துக்கிட்டு குறை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. கொடுக்க வேண்டியது அவர் கொடுத்துட்டாரு. அவர் செய்ய வேண்டியது நம்மளால முடியாத அவர் செஞ்சிட்டாரு. மனுஷரால் இது கூடாதது தான், தேவனால் இது கூடாததல்ல, தேவனால் எல்லாம் கூடும். அப்ப தேவன் நமக்கு எல்லாம் செய்திருக்கும் பொழுது நம்ம அதை கொண்டு என்ன செய்யணும்? முன்னேறி போகணும். ஆண்டவர் ஏதோ ஒன்றை உங்க கையில கொடுத்துட்டாரு. அதை வச்சு நீங்கள் இன்னும் என்ன செய்யணும்? என்ன யோசிக்கலாம், என்ன பண்ணலாம்? ஆண்டவரே, அனுதினமும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் இன்னும் பயணிக்கக்கூடிய பாதைகள் எப்படி இருக்கும்? நான் இன்னும் என்ன செய்யணும்? இன்னும் நான் எனக்கு என்ன ஆலோசனையை தாங்க, கிருபையை தாங்க, பெலனை தாங்க. கேட்டிருக்கீங்களா ஆண்டவர்கிட்ட? காலையில் எழுந்து கேட்குறீங்களா? எனக்கு பெலனை தாங்க, கிருபையை தாங்க, நன்மையை தாங்க, ஆசீர்வாதங்களை தாங்க. தருவார் ஒவ்வொரு நாளும்.
இப்போ அங்கே போய் ஒரு துறவை வெட்டினார்கள். அல்லேலூயா. சரி, இப்போ தான் என்ன நடக்குதுன்னா 26லேருந்து 29 வரை ஒரு முக்கியமான காரியம் சொல்லி முடிச்சிடுறேன். அபிமெலேக்கும் அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அவன் அகுசாத்தும் சிநேகிதனாகிய அவன் அகுசாத்தும் சேனாதிபதியாகிய பீகோலும் ஆ, அக்கேராயில் இருந்து அவன் இடத்துக்கு வந்தார்கள். ஒரு முக்கியமான 3 ஆளுங்க வராங்க, பெரிய ஆளுங்க. யாரை சந்திக்க வராங்க? இவனை முதல்ல என்னென்ன பேசணுமோ பேசி அவனை அவதூறு பண்ணி அவனை துரத்தி விட்டு அவன் மேலே பொறாமை கொண்டு எரிச்சலாகி அவன் துறவெல்லாம் மூடி பண்ணக்கூடாத கலாட்டாவெல்லாம் பண்ணி அவனை என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. சோர்ந்து போக விடுவான்னு கூட பார்த்தாங்க, அவன் ஒடுங்கிடுவான்னு பார்த்தாங்க. ஒன்றும் நடக்கலை. அவன் பார்த்தா அவன் வேறு லெவலில் போயிட்டுருக்கிறான் ஈசாக்கு. அதனால் வேறு முடிவெடுத்து இவங்களே வந்துட்டாங்க. இப்போ யார்கிட்ட வந்துட்டாங்க? ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். சில நேரங்கள் ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? சில காரியங்களை உனக்கு எதிரான காரியங்களை உன் பக்கம் திருப்புவார். இப்போ 3 பேர் வந்த உடனே ஈசாக்கு அவங்கள பார்த்து என்ன சொன்னாரு? அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். என்ன சொல்றாரு ஈசாக்கு? ரொம்ப பரிதாபமா சொல்றாரு. என்னப்பா, நான் உங்களுக்கு எந்த தொல்லையும் கொடுக்கல, நான் என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன், நீங்க என்ன பண்ணீங்க? என்ன பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். ஆனா அவங்க சொன்ன வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று, இதான் ரொம்ப முக்கியம். கண்டோம். எல்லாம் சொல்லுங்க, கண்டோம். இதான் சாட்சி. நாங்க இதான் சொல்லுங்க, இதான் என்னது? அப்படி அப்படி மற்றவங்க உங்க வாழ்க்கையில உள்ள உங்க தேவனை பார்க்கணும். அவங்க என்ன சொல்றாங்க? அபிமெலேக்கும் அகுசாத்தும் பிகோலும் ஈசாக்கை பார்த்து என்ன சொல்றாங்க? நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஏன்னா நாங்கள் எவ்வளவு இவனை டிஸ்டர்ப் பண்ணா கூட இவன் டிஸ்டர்பே ஆக மாட்டேன்றானே. சிலர் எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனை இருக்குது, மைண்டு டிஸ்டர்ப். என்னது? இது ஒரு ஆவி, இது மைண்டு டிஸ்டர்ப் பண்ணுற ஆவி. இது எப்போ பார்த்தாலும் நல்லா தான் இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா ஒரு மாதிரி பேய் அரைஞ்ச மாதிரி இருப்பாங்க. என்னாச்சு? மைண்டு டிஸ்டர்பன்ஸாக இருக்கு. பேய் எங்கே அரையுது? அதுக்கு எங்கே கை இருக்குது அரைகிறதுக்கு? அப்படி சொல்லுவாங்க. ஒரு வழக்கத்துக்கு சொல்கிறத சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அப்படியே பயங்கரமாக. அதெல்லாம் தேவன் ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் விரும்பலை. நீங்கள் ஈசாக்கை போல் என்ன பண்ணணும்? ஏசக்கா விட்டுடு, சித்துனாவா விட்டுடு, அடுத்தது என்னன்னு பாரு. அதை ரெகோபோத்தா இருக்கலாம். ஆமென். அதானே முக்கியம். இப்போ அவங்களே என்ன பண்ணிட்டாங்க? இல்லைங்க, நாங்கள் தோல்வி அடைஞ்சிட்டோம், உன்னை நாங்கள் என்னெல்லாம் பண்ணி பார்த்தோம், உன்னை என்ன செய்ய முடியல, எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. காரணம் ஒன்று இருக்கு, நீ ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. ஈசாக்கு எங்களுக்கு ஒரு சர்வசாதாரணம் ஒன்றும் கிடையாது. அவன் ஈசாக்கு ஒரு பெரிய ஆளே கிடையாது. ஆனால் நாங்கள்லாம் அவனை விட இந்த தேசத்தில் பெரிய ஆளுங்க. ஆனால் நாங்களே இப்போ உங்கள் கூட உங்ககிட்ட சொல்கிற ஒரு வார்த்தை என்ன இருக்குது? உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவர் உனக்குள்ளே இருந்து உன்னை என்ன செய்திருக்கிறாரு? எங்கள் முன்பாகலாம் உன்னை ஒரு பலத்தவனா உருவாக்கி இருக்கிறாரு, உன்னை நிற்க வச்சிருக்கிறாரு. அப்போ உனக்குள்ள ஏதோ ஒரு விசேஷித்த ஒரு காரியம் இருக்கு. இப்போ தானியேலை குறித்து ராஜா முன்னாடி என்ன சொல்றாங்க? விசேஷித்த ஆவி அவனுக்குள் இருக்கிறது. என்ன ஆவி இருக்குது? ஆமா, யோசேப்பை குறித்து அப்படிதான் சொல்றாங்க. ஆண்டவர் சொல்றார், காலே வேறாவி உடையவனாய் இருந்தபடி. இவங்கெல்லாம் ஒரு வித்தியாசமான ஆவி உடையவர்கள். வித்தியாசம்னா யாரையும் பயமுறுத்துற ஆவி இல்லை, இவர்களுக்குள் தேவனுடைய ஆவியானவர் இருந்தார். இப்ப நாமெல்லாம் அப்படிதான். மற்றவர்கள் நம்மை பார்த்து சொல்ற அளவுக்கு தேவன் உங்களை வைப்பார். நிச்சயமாய் கர்த்தர் உன் அற்பமா எண்ணினவர்கள் கூட ஒரு நாள் உங்ககிட்ட சொல்லுவாங்க, உன்னோடு இருக்கிற தேவன் பெரியவர். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, என்று கண்டோம், ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். உன்னோட நாங்க சண்டை போட விரும்பல, உன்னை எதிர்க்க விரும்பல, இப்ப உன்னோடு இணைந்து போக விரும்புகிறோம். ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால், எல்லாம் சொல்லுங்க, அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். தானே உண்மை?
உன் வழி கர்த்தருக்கு பிரியமாக இருக்கட்டும். அவர் சொன்ன மாதிரி நீங்கள் போயிட்டே இருங்க. யாராவது கேட்டால் கூட சொல்லுங்கள், ஆண்டவர் சொன்னார் போகிறேன். ஏன் இந்த வழியில் போகிறீங்க? ஆண்டவர் சொன்னார் போயிட்டுருக்குறேன். ஏன் இதை செய்கிறீங்க? ஆண்டவர் சொன்னார் செய்கிறேன். ஏன் துறவை வெட்டுறான்? அவன் வளர்ச்சிக்கு வெட்டுறான். அவன் எதிர்காலத்தை ஆண்டவர் கொடுத்துட்டார்ல, செய்கிறான். எதுவுமே செய்யாமல் இருக்காதீங்க, செய்யுங்க, காரியங்களை நடப்பீங்க. ஆண்டவரே என்ன என்ன என்னை எதற்காக இந்த உலகத்தில் தெரிந்து கொண்டீர்? நம்ம எல்லா காரியத்தையும் இந்த உலகத்தில் பார்க்கணுங்க. சும்மா எதுவுமே தெரியாத ஒன்றும் தெரியாத பேதைகளாக இருக்கக்கூடாது. ஏன்னால் பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். எதுங்க? ஆமாம், பேதைகளாக இருந்தீங்கன்னா நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்களாம். இவங்களே இவங்க மேலே தண்டனை வாங்கிக்குவாங்க. பேதைகளே எச்சரிக்கையாக இருங்கள். அப்படி இருக்க தேவன் விரும்பலை. ஈசாக்கு ஒரு பேதை அல்ல, கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு, ஆமென், கர்த்தர் சொன்ன வார்த்தையை பிடிச்சுக்கிட்டான். அப்படியே அதில் வந்த எத்தனை எதிர்ப்புகளையும் தடைகளையும் அவன் வளர்ச்சிக்கு விரோதமாக வந்த காரியங்களையும் அவன் கண்டாலும், அது ஏசேக்கு சித்தனா என்று அவன் சொன்னாலும் அவன் வாய் மறுபடியும் ரெகபோத் என்று சொல்ல வைத்தவர் பெரியவர். நீ ஒருவேளை உன் வாயில் எவ்வளவோ மனம் கசந்து சில காரியங்களை பேசி இருக்கலாம், ஆனால் உன் வாயாலே ஆண்டவர் பேச வைப்பார். கர்த்தர் என்னை விஸ்தாரமான காரியத்திலே கொண்டு வருவார். உன் வாய் சொல்லும், நான் ரெகபோத்தை காண்பவன், நான் ரெகபோத்தை காண்பவள் என்று சொல்லும். ஆமென், சொல்லுங்க. பிறகு அவர்களே வந்து உன்னோட என்ன செய்வாங்களா? ஒரு ஆணை. பா, உன்னை பகைச்சிக்கிட்டு நாங்கள் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது போல இருக்குதே. 29ஆம் வசனத்தில் பாருங்க, நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடி உம்மோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோன்னு சொல்லிட்டு அதோடு நிறுத்தல. நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. பக்கத்துல கை பிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம். நீர் கர்த்தரால். இங்கெல்லாம் யாருமே கை பிடிக்கல, என்னன்னே தெரியல எனக்கு. அப்படியே கையை பிடிச்சி சொல்லுங்க, எல்லாரும் கையை பிடிங்க பார்க்கலாம். சொல்லுங்க, நீர் கர்த்தரால். நீ கையை பிடிச்சிக்கங்க, எல்லாரும் கையை பிடிங்க பார்க்கலாம். நீர் கர்த்தர். நம்ம வேற கையை பிடிச்சா வம்பாயிடும். பாஸ்டர் தேடி போய் கையை பிடிக்கிறாரு பார்த்தியா? பிரசங்கம் முடிஞ்ச உடனே நம்மளை பற்றி கமாண்டு வந்துடும். அதனால் இவங்க கையை பிடிச்சிக்கிறேன். சொல்லுங்க, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. ஆமேன்னு சொல்லுங்க. அதான் ரொம்ப முக்கியம். ரெண்டு காரியம் முக்கியம் இந்த இந்த பகுதியில். நிச்சயமாய் கர்த்தர். சொல்லுங்க, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று கண்டோம். ரெண்டாவது காரியம் சொல்றாங்க, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. நீர் யாரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்? எல்லாம் ஒரு முறை சந்தோஷமா சொல்லாமா? நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். இந்த வார்த்தை போதுமே. என்னங்க, இதை விட வேற என்ன வேணும்? அவங்கெல்லாம் இவனை அழிச்சிடணும், இவனை துரத்திடணும், இவனை இல்லாமல் ஆக்கிடணும்னு நினைச்சவங்களே வந்து இப்போ அவனோட ஒரு உடன்படிக்கை செய்கிறாங்க. இப்போ உன்னோடு கூட அப்படி தேவன் உடன்படிக்கை செய்ய வைப்பார். அல்லேலூயா. அதனால தான் இயேசு சொல்றார், யோவான் 15ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசித்து முடிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். எப்படிங்க? கொஞ்சம் இல்ல, நிறைய கனிகள், நிறைந்த கனிகளை கொடுப்பீர். நிறைந்த கனிகள் என்னதுங்க? ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம். இல்லை சொல்லுங்க, பெலத்தின் மேல் பெலன், இன்னும் கூடுதலான பெலன். நம்ப மாட்டீங்கல்ல? இன்னும் சொல்லுங்க, கூடுதலான பெலன், மகிமையின் மேல் மகிமை, இந்த மகிமையில இன்னும் மகிமையின் மேல் மகிமை, பெலத்தின் மேல் பெலன், ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம். அவங்க அப்பா கொடுத்துட்டு போனது மாத்திரமல்ல, ஆண்டவர் அவனை நிறைவா என்ன கொடுக்குறார். அல்லேலூயா. அப்புறம் நம்ம அப்பா அம்மா கொடுக்காம போனாலும் கவலைப்படக்கூடாது. அதை காட்டிலும் நிறைவா என்னை ஆசீர்வதிக்கிற ஒரு தகப்பன் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நிறைய நேரம் நான் அதெல்லாம் வருத்தப்பட்டிருக்கிறேன். எங்கள் அப்பா எங்கள் அம்மா ஒன்று கூட எனக்கு வைக்கலையே. உண்மைதான். எல்லாத்தையும் எங்களுக்குன்னு யோசிக்காம
அவங்க சுயநலத்துக்காகவே எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, காலி பண்ணிட்டாங்களே. கடைசியில் நம்ம இப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டியது. நான் ரொம்ப கஷ்டப்பட்ட காலங்கள் இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்துட்டேனே. ஒரு பையன் இருக்கிறான், ஒரு பையன் 5 பிள்ளைன்னு வச்சுங்களேன். சரி, நான் தான் எங்கள் வீட்டு பெரிய பையன். ஒரு பையனுக்குன்னு கூட ஒரு சின்ன எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி கூட வைக்கலையே. நம்ம போய் சும்மா நின்று இது எங்கள் முற்பாட்டன் சொத்துன்னு சொல்கிறது கூட வக்கு இல்லையே. அப்புறம்தான் நான் சத்தியத்தை கற்றுக்கொண்ட பின்பு தான் என் உள்ளத்தில் ஒரு சந்தோஷம். அதை விட மேலானவர் எனக்குள் இருக்கிறார். ஆமென். எங்கள் அப்பா அம்மா எனக்கு தராமல் போனாலும் அவர் தராமல் போக மாட்டார். இந்த உலகத்தில் நான் முடிச்சுட்டு போகிறதுக்குள்ளே நிச்சயமாக இதெல்லாம் காணும்படி செய்வான். அல்லேலூயா. அந்த நிறைவில் தான் நான் என்ன பண்ண தேத்திக்கிட்டேன். பல நேரம் எங்கள் அப்பா அம்மா மேலே எனக்கு ஒரு கசப்பு வந்துனே இருந்தது, கோவம் வந்துனே இருந்தது. நான் கூட என் பிள்ளைங்களுக்கு ஒரு இடம் நிலம் கூட வாங்கி கொடுக்கல. ஏதோ அவங்க படித்தாங்க, அவ்வளோதான். அது கூட எங்களுக்கு செய்யலை. எங்கள் வீட்டில் படிக்க கூட வைக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கலை. என்னமோ தெரியல, ஒரு சிதறடிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்தோம். எங்கள் வளர்ச்சிக்கு நேராக வந்த பல சூழ்நிலைகளில் தாண்ட முடியாமல் தவிச்சோம். சொன்னால் நம்ப மாட்டீங்க, எந்த ஊரில் வசதியாய் வாழ்ந்தோமோ அதே ஊரில் ஒரு புளிய மரத்தின் கீழே ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருந்த ட்ரெஸ்ஸோடு நின்னோம். ஒரு புளிய மரத்தின் கீழே. அதை நினச்சி பார்த்தா உள்ளத்தில் பெரிய வேதனை. எல்லா வசதியும் எல்லாமே இருந்த காலங்கள் எல்லாம் போய் கடைசியில் போட்ட ட்ரெஸ்ஸோடு நாங்கள் எல்லாருமே நின்றுட்டு இருந்த காலம். ஆனால் ஆண்டவர் இப்போ அப்படி வச்சு இல்லையே, நம்மளை அதை விட இன்னும் மேலாக வச்சிருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் மேலாக கொண்டு போவார். ஆமேன். இன்னும் இங்கே ஏசு சொல்கிறாரு பாருங்க, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது உங்களுக்கு செய்யப்படும், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். அப்புறம் என் பிதா மகிமைப்படுவார், நீங்கள் எனக்கு சீஷராய் இருப்பீர்கள். அல்லேலூயா. திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பே. திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பே. மிகுந்த கனி கொடுப்பே, மிகுந்த கனி கொடுப்பே. உம் சீடனாயிருப்பேன் இயேசையா, உம் சீடனாயிருப்பேன். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா இயேசையா, 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 இயேசையா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா இயேசையா, 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 இயேசையா. நம்ம எல்லாம் எழுந்து நிற்போம். ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே, என்னுடைய இந்த வாழ்க்கை பயணத்தில் நான் ஏசேக்கு சித்தனாவை பார்த்தாலும் ஒரு ரெகபோத்தை எனக்காக வைத்திருக்கிறேன். அவன் சொல்லுகிறான், கர்த்தர் நமக்கு ஒரு இடம் உண்டாக்கினார் என்ற ரெகபோத் என்ற பெயரிட்டான். நெருக்கமான சூழ்நிலைகள் வருகிறதோ, பொருளாதாரத்தில் நெருக்கடியா, கொஞ்சம் கவனிங்க, பொருளாதாரத்தில் நெருக்கடியா, இல்லை எந்த காரியத்தில் ஒரு நெருக்கடி உங்களை சூழ்ந்திருக்கிறது, எல்லாரும் தயவுசெய்து கொஞ்ச நேரம் ஒரு காரியத்துக்கு நான் ஜெபம் பண்ணுறேன் உங்களுக்காக. எந்த காரியத்தில் நெருக்கப்படுகிறீர்கள், பொறாமை கொண்டவர்கள் உங்கள் மேல் எந்த இடத்துல வந்து நெருக்கடி கொடுக்கிறார்கள், எந்த இடத்துல உங்களுக்கு விரோதமாய் நின்று கொண்டிருக்கிறார்கள், மனம் தளராதீருங்கள். நீங்க சொல்லுங்க, அவர்கள் ஒரு நாள் என்னோடு இருக்கிறவரை காண்பார்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பாக தேவன் என்னோடு இருக்கிறதை நிச்சயமாய் அவர்கள் உணரும்படி செய்வார். நான் தனித்தவன் இல்லை, தனித்தவள் இல்லை, என்னோடு இருக்கிறவர் சர்வ வல்லவர். சொல்லுங்க, என்னோடு இருக்கிறவர் சர்வ வல்லவர். சொல்லுங்க, என்னோடு இருக்கிறவர் சர்வ வல்லவர். சொல்லுங்க, நீங்கள் அவரை நம்பினால் அவர் உங்களை கைவிடவே மாட்டார்.
ஆமென். உன் துறவுகளை மூடலாம், உன்னுடைய பிரயாசங்களை அவர்கள் தடுக்கலாம், உன் முயற்சிகளை ஒடுக்கலாம். ஆனால் கர்த்தர் உன்னை மீண்டும் மீண்டும் உன்னை எடுத்து நிறுத்தி அவர்களுக்கு முன்பாக அவர்களே ஆச்சரியப்படத்தக்க விதமாக உன்னை பயன்படுத்தி அவர்கள் வாயினாலே உன்னை குறித்து அவர்கள் நல்வார்த்தை சொல்லும்படி உன்னை இந்த உலகத்தில் ஒரு சாட்சியாய் நிறுத்துவார் என்பது மாறாத உண்மையே. அல்லேலூயா. அதற்காய் காத்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களை நேசிக்கிற